ராய். இல்லை அக்கா, நம் மூவரில் ஒருவருக்கு குழந்தை பிறந்தால் என்னவாகும் என்று சிந்தித்தேன். அவன் நம் மூவரின் புத்திரனாவான். ஈன்றெடுக்கவில்லை என்றாலும் மூவரும் அவனுக்கு தாய்தானே? ஆம், தாயே என்று அவன் மூவரையும் கூப்பிடுகையில் நாம் மூவரும் இணைந்து அவன் மீது பாசத்தை பொழிய வேண்டும். ஆமக்கா, நாம் ஒன்றிணைந்து உலகிற்கு ஓர் நல்வழியை காட்ட வேண்டும். பாகுபாடோ வேறுபாடோ தாய்ப்பாசத்தில் இருத்தலாகாது. உற்றவன் எனும் உரிமை கொண்டால் சிற்றன்னை எனும் எண்ணமே அந்த பாசத்தில் எழாதல்லவா? ததாஸ்து. மகாராணி கைகேயின் மதி கெட்டுவிட்டது. இன்னொருத்தி கர்ப்பத்தில் பிறப்பவன் எவ்வாறு தனது மகனாவான்? தன் நலத்திற்கு பிறகே பொதுநலம் என்பதை என்று உணரப் போகிறாள். சுயநலம் எண்ணம் ஒன்றே சிகரத்தின் உயரத்தை எட்ட வைக்கும். தக்க தருணம் வரும் வேளையில் மகாராணி கைகேயிற்கு இந்த பாடத்தை நான் நிச்சயம் புகட்டுவேன். தனியாக புலம்புகிறீர்களே, தமக்கு என்ன நேர்ந்தது? செல்லுங்கிறது உன் வேலையை பார். பணிகிறேன் அரசே. நேர்ந்ததென்ன வைத்தியரே? அரசி கௌசல்யாவின் உடல்நிலை ஆரோக்கியமாக உள்ளது மகாராஜா. தங்களுக்கு ஒரு சுபச்செய்தியும் உள்ளது. தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். நான் தந்தையாக போகிறேனா?